நான் அநேக காரியங்களை ஆண்டவர் மீட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். இன்றும் கூட தேவன் வாக்கை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயமாகவே இந்த ஆண்டும் கூட இந்த வாக்குத்தத்தம் உங்கள் யாவருக்கும் விசேஷ விதமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை 2 மாதங்கள் முன்பாகவே என் மனதிலே இடைப்பட்டு அந்த வசனங்களை உறுதிப்படுத்தினார். உண்மையாய் அமர்ந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 20:8. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்கும்படியாய் உயர்த்தப் போகிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. உண்மையாய் மனுஷ வார்த்தைகள் மாறி போகலாம். மனுஷன் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே அநேக காரியங்கள் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் கால தாமதமானாலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் கூட அவர் என்னவெல்லாம் வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ கால தாமதமானது, ஆனால் தேவன் நிறைவேற்றினார். நான் அநேக ஆண்டுகளாக அந்த வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். அதனால் இன்றைக்கு அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் உயர்த்தப் போகிறார். நிச்சயமாகவே இந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்று சொன்ன வண்ணமாக நிச்சயம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறார். கீழ்ப்படிவதற்குரிய வழியெல்லாம் வைத்திருக்கிறார். அதை செய்கின்ற போதுதான் இந்த ஆண்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. அதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்க சொல்லப்படுகிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த ஆண்ட பண்ணுங்க வெற்றியை பெற போறீங்க. ஆமீன் சொல்லுங்க. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பல வருஷங்கள் நம் வாழ்க்கையில வந்து தோல்விகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனை எல்லாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஆழமான அனுபவத்தில் நான் எழும்ப வேண்டும், நான் சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கையில நமக்கு திறமை இருக்கலாம், நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனா அது முழுமையான ஒரு நிமிர்ந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆண்டு செய்ய போகிறோம், நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போறோம். இந்த ஆண்டிலே நீங்க யாரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. தேவன் அப்பேற்பட்ட ஒரு மேன்மை கொடுக்க அழைத்திருக்கிறார். அந்த மேன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து நாம் வாசிப்போம். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். நான் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாவரும் இந்த செய்தியை கேட்க நாம் யாவரும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யும்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை கட்டும்படியாக எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்காக இந்த ஆண்டு எழும்ப வேண்டும், ஜெபிப்பதிலே எழும்ப வேண்டும், சபை கூடுதலை அதிகமாய் எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் வர வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்கிறது. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களில்
தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் யாவரும் தேவ ஆவி இந்த ஆண்டிலே உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ தேவன் ஃபோர்ஸா உங்க வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார். நீங்க மாறிதான் ஆகணும். மாறாவிட்டால் நான் எழும்ப முடியாது. தேவன் இடைப்பட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார். நம் வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா விதமான வெட்கத்தையும் வேதனையும் முழுமையாக நீக்கி போட விரும்புகிறபடினால தேவன் என்ன செய்கிறார்? அங்கே ஆவியானவர் என்ன செய்தார்? அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏவ தொடங்கினார். அவர்கள் செய்தார்கள். அப்போ இந்த ஏர்ல வந்து என்ன செய்கிற தேவன் ரொம்ப க்ளோஸா நெருங்கி வர போகிறார். அவன் என்ன பண்ணுகிறார்? நெருங்கி வந்து தெளிவான சத்தத்தை கேட்க போறீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவான அந்த வாய்ஸை கேட்பீங்க, உணர்வீங்க. என்ன பண்ணுங்க? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு உணர்வு இல்லாம இருக்குங்க. உணர்வு இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்த காலங்கள் போதும். இனி ஒரு நாட்கள் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆவி என்ன செய்கிறார்? அவர்களை ஏவ படிக்குமா? எவருடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்கிறார். தேவனுடைய அந்த அபிஷேகம் செய்கிறது உங்களை உணர்த்த போகிறது. உணர முடியுமா? நீங்க உணர்ந்து தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வந்தாதான் இந்த வருஷம் என்ன பண்ண போறேன்? தலை நிமிர போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தலை நிமிர்ந்த இல்லைங்களா? சமுதாயத்துல உங்களை குறித்து நம்மை குறித்து ஒரு மேன்மையான எண்ணங்கள் மக்களுக்கு வர வேண்டும். உறவுகள் மத்தியிலே நம்மை குறித்து ஒரு மேன்மையான அந்தஸ்தை தேவன் கொடுக்க விரும்புகிறபடினாலே நான் என்ன செய்யணுங்க? தேவன் ஏவ தொடங்குகிறார். நான் தேவனுக்காக எழும்பணும். இந்த வருஷம் வந்து ஆலய நேரம் எத்தனை மணிக்குங்க? 7 மணிக்குன்னா காலை 5 மணிக்கு நம்ம தேவன் உங்களை ஏவ தொடங்குவார். எழுந்துருங்க, எழுந்துருங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. எழுந்துருங்கன்னா நான் தூங்குறேன்றீங்களா? தேவன் இந்த வருஷம் வந்து உங்களை உயர்த்த விரும்புகிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் அவர்களை ஏவ தொடங்கினா என்ன பண்ணாங்க? எழுந்தாங்க. எதற்கு எழுந்தாங்க? ஆலயத்தை கட்ட. இந்த ஆண்டிலே கர்த்தர் நெருங்கி வந்து நம்மை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா காலம் போயிட்டே இருக்கிறது, வருஷங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அவருக்கு அவருடைய ஆண்டுகள் என்ன கிடையாதுங்க? முடிவு கிடையாது. அதனால் இந்த வருஷத்துல நான் பார்க்கும்போது அந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களானவர்கள் அங்கே பார்க்கின்ற போது ஆலயம் இடிக்கப்பட்டு அடிமைகளாக அநேக நாடுகளில் இருக்கின்றார்கள். ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறார். என்ன பண்ணாருங்க? யாரோடு கூட ஏவும்படி இறங்கினார்? ஒன்று இஸ்ரவேலர், இரண்டாவது யூதா கோத்திரத்தார். இஸ்ரவேல் இருக்கிற யூதாவும் பென்னியமின், லேவியர்கள், ஆசாரிகள் யாவருடைய மனதில் என்ன செய்த தேவன் அவருடைய ஆவியானவர் ஏவ ஆரம்பிச்சார். என்ன பண்ணாருங்க? ஏவினார்ங்கிறதுக்கு அவர் இடைப்பட்டார். அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட நம்முடைய காரியங்களை விளக்க விரும்புகிறபடினால இந்த ஆண்டுல வந்து தேவ ஆவியானவர் நெருங்கி வர விரும்புகிறார். யாருக்கெல்லாம் தேவ அபிஷேகம் வேண்டும்? அவர் இருந்தால்தான். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? தேவனுடைய புத்திரர். அப்போ தேவன் யாரா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் யாரா இருக்கிறாங்க? விக்கிரக வடிவில தெய்வத்தை பார்க்கவே விக்கிரக வழிபாடு தேவனுக்கு பாவமானது. விக்கிரக வழிபாடு நீ யாராலும் சரிங்க, ஒரு விக்கிரக சிலையை வணங்கவும் என்று சொன்னால் அது வேதத்தில் எப்படி இருக்கிறதுங்க? பாவத்துக்குரியதா இருக்கிறது. அது விபச்சாரத்துக்கு ஒத்ததான ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடியினாலே தேவன் யாராய் இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். இந்த ஆண்டு செய்ய போகிற தேவன் என் வாழ்க்கையிலே ஏவ தொடங்க போகிறார். எதற்காக? நான் எழும்பணும். எழும்பி என்ன பண்ணணுமா? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கணும்னா தேவ ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே இறங்கி வர விரும்புகிறார். அன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தாரோ, அன்றைக்கு எப்படி மேல் வீட்டில் ஆவி இறங்கி வந்தாரோ, அது போல இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2025 ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கி வர விரும்புகிறார். ஏன்னா நீங்க எழும்பியே ஆகணும். நீங்க தலை நிமிர்ந்து நிற்கணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. உங்களை கீழாக்க தேவன் அழைக்கவில்லை. இந்த ஆண்டிலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டிலே தீர்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். தூக்கம் வருமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். நல்லா பண்ணுங்க. நீங்க எவ்வளவு உற்சாகமா சொல்றீங்களோ அபிஷேகத்தை நீங்க உணர முடியும். ஆண்டவரே இறங்கி வந்ததுங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு யார் அவசியமா இருந்ததுங்க? இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் தான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் அவர் செய்தார், நிரப்பப்பட்டு செய்தார். அவர் வனாந்திரத்துக்கு கடந்து போனார் என்று பார்க்கிறோம். பிசாசை மேற்கொள்ள தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு எது அவசியமா இருந்ததுங்க? அப்போ இந்த வருஷம் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏவ ஆரம்பிக்க போகிறார். நீங்க தேவனுக்காக என்ன பண்ண போறீங்க? எழும்ப போறீங்க. யாரெல்லாம் எழும்ப போறீங்க சொல்லுங்க. யாரெல்லாம் எழும்ப போறீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். பயப்படுறீங்களா? நான் தேவனுக்காக எழும்ப போறேன். என்னை கர்த்தர் ஏவ தொடங்கி விட்டார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக உங்களை கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். உங்களை பார்த்து விரலிட்டு ஒருவரும் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார். உங்களை இழிவாக, ஏளனமாக, சிரிப்பாக, கேவலமாய் பேசாதபடிக்கு கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். அதனால் யார் அவசியமா இருக்கிறது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா கோத்திரத்துக்கு, பென்யமின் கோத்திரத்துக்கு, லேவியருக்கு, ஆசாரியருக்கு யார் அவசியமா இருந்தது? தேவ ஆவி அவசியமா இருந்தார். அதுபோல இந்த ஆண்டு உங்களுக்கு யார் அவசியம்? உங்கள் பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவர்களை தான் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? தேவன் ஆவியா விசுவாசிங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருப்பதை உணருங்க. நீங்க போகின்ற பாதையெல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் கூட இருப்பதை உணர ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எழும்ப முடியும். நீங்க தனிமையா இருப்பதை யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? என்னக்கு கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் கூப்பிடுங்க. ஆவியா தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு. எழும்பணும். யார் எழும்பணும்? நானும் நீங்களும் எழும்பணுங்க. நம்ம எழுந்துதான் ஆகணும். நாங்களோ, நான் என்று சொல்லவில்லை, நம் குழுவாக கர்த்தர் எழுப்ப அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் கடந்து வந்து அமர்ந்திருக்கிற உங்களை என்னென்ன சூழ்நிலைக்குள்ளாய் வேதனைப்பட்டீர்களோ அந்த வேதனையிலிருந்து தேவன் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். நீங்க தோற்பதற்காக அழைக்கப்படல. இந்த ஆண்டுல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க முதலாவதாக நாம் எழும்ப வேண்டும். அதற்கு எழும்ப வேண்டும், தேவனுடைய ஆவினால் ஏவப்படும்படியாக எழும்ப வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. செபுராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் தேவனுக்காக எழும்ப வேண்டும். அதுக்கு எப்படி எழுங்க? தாயாக எழுப்பினார். செபுராள் எப்படி எழுப்பினாங்க? ஒன்று, தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் எழுப்பினார்கள் ஆலயத்தை கட்ட. இரண்டாவது எப்படி எழுப்பினாங்க? ஒரு தாயினுடைய அன்பு என்பது அது வந்து தியாகமான அன்பு. அதுக்கு ஒரு தாயின் அன்பு என்னங்க? உலகத்திலேயே தியாகமான அன்பு என்னங்க? ஒரு தாயின் அன்பு என்ன பண்ணுங்க? தன் குழந்தைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அல்லவா? அது போல நான் தியாகமாக எழும்ப வேண்டும். எனக்கு ஒரு நேரம் ஒரு பொருட்டா இருக்கக்கூடாது, காலம் ஒரு பொருட்டா இருக்கக்கூடாது, கல்யாண கச்சேரிகள் எனக்கு ஒரு பொருட்டா சொல்ல மாட்டேன். நீங்கள் யாரால் எழும்பணும்? ஒன்று, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு ஆலயத்துக்குரிய காரியங்களுக்காக எழும்ப வேண்டும். இரண்டாவது, யாராக எழும்பணும்? யாராக? செபுராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவு. அதுக்கு நீங்க எதுவரைக்கும் எழும்பணும்? நீங்க சொல்லுங்க. தாய் போல அந்த ஒரு பண்பு நமக்குள்ள வரணும். தியாகம் வரணும். தாய் என்று சொன்னால் ஒரு அம்மாவுடைய காரியம் என்னங்க? தியாகம் இருக்கும். அதுக்கு தனக்கு இல்லாவிட்டால் எதுக்கு அவசியங்க? குழந்தை மேல அவசியம் இல்லைங்களா? நீங்க வாலிபமா இருக்கும் போது திருமணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது உங்களுடைய கேரக்டர் எப்படி மாறுது? நீங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா குழந்தைங்களா இருக்கு இல்லைங்களா? எப்படி மாறுது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு தியாகம் உங்களுக்குள்ள இருக்கு தெரியுங்களா? இருக்கா இல்லைங்களா? ஒரு தியாகம். அந்த குழந்தைக்காக எதையும் விட்டு கொடுக்கணும். அந்த ஆடை அலங்காரம் எல்லாம் குறைச்சிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு தாய் என்றால் ஒரு தியாக உணர்வு. அது போல கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆண்டு எப்படி எழும்பணும்? நாம் தியாகம் உள்ளவனாக எழும்பணும். எப்படி எழும்பணும்? அப்போதுதான் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நம்ம
இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியாதுங்க. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ ஆவினால் ஏவ தொடங்கும் போது நான் எழுமணும். கர்த்தருடைய ஆவினால் இடைப்பட்டா நான் பண்ணுங்க எழுமிடணும். அங்க வந்து மற்ற எந்த ஒரு காரியத்துக்கு இடம் கிடையாதுங்க. எந்த ஒரு கதைக்கும் இடம் கிடையாது, எந்த ஒரு நபருக்கும் இடம் கிடையாது, எந்த ஒரு நேரத்துக்கும் இடம் கிடையாது. ஆவியினர் இடைப்பட்டு விட்டால் அல்லது வனாந்திலே வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆவின் வந்தவங்க பண்ணுங்க. அவர் வனாந்திர வழியா போனார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். பிசாசை மேற்கொள்ளும்படியான அந்த சோதனை வந்த போது வார்த்தையினால் தான் மேற்கொண்டார். தேவன் பிசாசை விட பெரியவர், அவர் தேவகுமாரன். ஆனாலும் ஆவியானவரும் அவருக்குள் இருந்தபடியினாலே எதன் மூலமாக பிசாசை ஜெயித்தார்? தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஜெயித்தார். அது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து எழும்பி நிமிர்ந்து நிக்கணும்ன்ற யாருக்கெல்லாம் ஆசை? எல்லாருக்கும் ஆசை தானே? ஆசை தோசை சொல்லுங்க, ஆசை தானே உங்களுக்கு? என்ன ஆசை உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன ஆசை? நான் எழும்பணும், நான் நிமிர்ந்து நிக்கணும். ஐயா, இதுவரைக்கும் வைக்கப்பட்டேன், இதுவரைக்கும் துக்கப்பட்டேன், இதுவரைக்கும் துயரப்பட்டேன், இதுவரைக்கும் கண்ணீரிட்டேன். இனி நான் எழுந்து நிமிர்ந்து நிக்கணும்னா நான் தேவ ஆவியினுடைய ஆமா அந்த அனுபவத்துல வரணும். அந்த ஏவுதலுக்கு என்னுடைய இருதயம் இடம் கொடுக்கணும். இரண்டாவதா யாரா எழுமணுங்க? தியாகமா எழுதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை தியாகம் நிறைந்த வாழ்க்கைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தியாகம். இயேசு கிறிஸ்து என்ன தியாகம்? என் கல்வாரி நாயகா என்னையும் தியாகம். விட்டு கொடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சகித்து போகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பொறுத்து போகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுக்கு சகிச்சுதான் போகணும். நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி சகித்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை கொண்ட சகித்துதான், அப்பதான் தாயா மாற முடியும். தாய் தன் குழந்தைக்காக எல்லாருடைய சகித்துக் கொள்வாங்க. இந்த அனுபவம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். நன்மையும் கிருபையும் நான் தொடர வேண்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு தேவைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அநேக செலவாச்சு எனக்கு. இந்த நாட்களில் தேவைக்காக யோசித்து காலையில் யோசனை பண்ண நம்ம சர்ச்சுக்கு சிஸ்டர்ஸ்லாம் சொன்னேன். ஒவ்வொருத்தர் பண்ணீங்க, ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் தேவைக்காக அப்படி யோசிக்கும் போது ஒரு சகோதரர் வந்தாங்க வீட்டுக்கு. வீட்டை தேடி வந்த பாருங்க, வந்து ஒரு பெரிய காணிக்கை கொடுத்துட்டு போறாருங்க. அந்த எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னதுங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. நியூ இயர் ஆச்சு. அந்த எப்படி யோசிக்கின்ற பொழுது நன்மையும் கிருபையும் தேடி வரணும், தொடரும். அப்படி யோசிச்சு அந்த தம்பி வந்து கண் கலங்கி அவருடைய கதை சொல்லி, அண்ணன் நாங்கெல்லாம் உங்க ஜபத்தினால எப்படிலாம் தாங்கினீங்க, இந்த இத்தனை ஆண்டுகளாக பாரத்தை வந்து ஒரு அண்ணங்கிட்ட சொல்ற மாதிரி பழகினேன். இன்னைக்கு அவ்வளவு கர்த்தர் உயர்த்திருக்கிறாரு. ஊழியக்காரை கனப்படுத்துகிறவர் அவர். வேறொரு சபையினுடைய விசுவாசியவர். ஆனாலும் கூட அவருக்குள்ளாக என் தேவையை கர்த்தர் பார்த்தார். என் தேவையை கர்த்தர் பார்த்தார். நேற்றுக்கு நாங்கள் இந்த இதெல்லாம் ஃப்ளோரிங்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு இருந்த காரியெல்லாம் எனக்கு செலவாயிடுச்சு. யோசிச்சுட்டு நான், ஆனால் கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் தியாகமாக வாழ்கின்ற போது தேவன் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். நம்ம எதை விதைக்கிறோமோ தேவனுக்கென்று விதைச்சனா நம்ம வாழ்க்கையில் அறுப்போம். மனுஷனுக்கென்று விதைக்கும் போது பிள்ளைங்களுக்கு விதைச்சா கூட என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க கடமை செஞ்சீங்க. அவர் கணக்கில் வைக்கிறவர். நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவனை செய்கிறார், கணக்கில் வச்சுக்கிறார். நீங்க தேவனுக்கென்று செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கில் வைக்கிறார். அதனால் நாம் யாராக எழும்ப வேண்டும்? தாயாக. தெபோரால் படியம் அப்படிங்கிறது, தெபோராகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும். இஸ்ரவேலிலிருந்து தேவனுடைய காரியத்திலே நீங்க என்ன பண்ணுங்க? தியாகமாக தாயாக எழும்பணும். எழும்புவீங்களா? எழும்புனாதான் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஒரு கூட்டத்தை தேவன் நிறுத்த அழைத்திருக்கிறார். ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, ஒரு கூட்டமாக நம்ம எழுந்து நிமிர்ந்து இருக்கிற எல்லாரும் எழும்பி என்ன பண்ண போறீங்க?
நிமிர்ந்து நிக்க போறீங்க. நிமிர்ந்து நிக்கிறது யாருங்க? ஜெயிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நிமிர்ந்து. தோத்து போனத பண்ணாம நிமிர்ந்து நிக்க அப்படியே தலை குனிஞ்சு போவாங்க. நீங்க மேட்ச்ல பாருங்க, தோத்து போனத பண்ணவங்க தலை குனிஞ்சு போவாங்க. வெற்றி பெற்ற பண்ணவங்க அந்த வெற்றியுடைய மெடல் என்ன பண்ண எடுத்துன்னு நிமிர்ந்து போவாங்க. அது போல இந்த வருஷம் நீங்க எல்லாம் நிமிர்ந்து இருக்க போறீங்க. உங்களை குறித்து யார் என்ன பண்ண பேச தேவன் அனுமதிக்க அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக அந்த அனுபவத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கணும். யோசிக்கலாம், எவ்வளவு வாக்குத்தத்தத்தை நான் கேட்கிறேன், நடைமுறையில வரல. எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் கூடாத ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தி வரும் காலத்திலும் வருகை வரும் வரைக்கும் வாக்குத்தத்தம் தந்து அப்படியே நடத்திட்டு வர்றார். என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிச்சு. இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்பாக, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நாங்க ஒரு மேல் வீட்டுல நடத்திட்டு இருந்தோம். அங்க வந்து அவங்க இல்லைங்க, இது மாதிரி நீங்க என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகிறதுனால எங்களுக்கு வீடு அவசியமா இருக்கு, நீங்க ஒரு 3 மாதத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்க வெக்கேட் பண்ணிட்டு காலி பண்ணிடுங்க, எங்களுக்கு சொல்வதற்கு தயக்கமா இருக்கு, ஆனால் சூழ்நிலை எங்க சொல்லிட்டாங்க. அப்ப யோசித்து கொண்டு அந்த நியூ இயர் அப்ப பாத்தீங்கன்னா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வாரத்துல இந்த இடத்துக்கு வந்த இந்த குடும்பத்தை சந்திச்சேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இதுவரைக்கும் நடத்திட்டு வராரு. இனி என்ன செய்ய போகிறார்? நாங்களோ எழுந்து பெரிய ஒரு அற்புதம் செய்ய போகிறார். காரணம் என்ன? தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழும்பணும். என்னதுங்க? நானா எழும்பக்கூடாது. யாரா எழும்பணுங்க? தேவ ஆவியினால் ஏவப்பட்டு. நான் சில காரியங்கள் செய்யும் போது பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட அது இதுவா இருக்கும். ஆனா எனக்கு தெரியும், என்னதுங்க? எனக்கு தெரியும், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நான் செய்திருக்கிற உண்மையா அதை நான் பெருமைக்காகவோ மற்றவங்க புகழ்ச்சிக்காக அல்ல. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு குறைவா இருந்தாலும் கூட நிறை மனதோடு கூட செய்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாகவே எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறார். வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட நான் எந்த இடத்துல வெட்கப்படாதபடி பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். ஒரு காலம் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு விழுந்து போனங்கிற நிலைமை வந்தது. ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்தபடினாலே இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லவராயிருக்கிறார். தாயாக எழும்புங்க. யார் எழும்பணும்? தாயா எழும்புங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க? தாயா தியாகமா இருங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்ல இல்ல. கணவனும் விட்டு கொடுக்கணும், மனைவிமாதான் நடிக்கிறீங்க. வாய வரல உங்களுக்கு. சொல்லுங்க, யார் விட்டு கொடுக்கணும்? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. பொண்ணான வாயில சொல்லுங்க. இரவலையில விட்டு கொடுங்க. நீங்க எழுந்து நீங்க விட்டு கொடுப்பதனால நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தருக்காக தாய் போல விட்டு கொடுங்க. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Jesus. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பாருங்க. தேவன் நம்மை சமுதாயத்திலே மகா நகரமாகிய நினிவேக்கு எழுந்து போ. உங்களை கர்த்தர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக அல்ல, உங்களை கர்த்தர் அநேகருக்குள்ளாக உயர்த்த அழைத்திருக்கிறார். எந்த இடத்துல போய் எழுந்து போன்றாரு? நினிவே மகா நகரமாகிய படிக்கமா யோனாவை பார்த்து பாருங்க. மகா நகரமாகிய ஒரு பாத்தீங்கன்னா உங்க ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நம்முடைய சிட்டிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் உங்கள் பட்டணம், நம்மால் பல நம்முடைய பட்டணங்கள், நம்ம யோசிச்சு பாருங்க. நடந்த நாட்கள் பயங்கர மழைலாம் இருந்தது இல்ல. ஆனால் என்ன கிடையாதுங்க, நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுன்னு போயிடும் ஒடிச்சுன்னு போயிடும் என்னென்னவோ சொன்னாங்க. நம்மை போல தேவதர்கள் ஜெபித்தார்கள். சென்னையிலே கிருபையாய் கர்த்தர் இறங்கினார். நம்முடைய வாழ்க்கை உங்க குடும்பத்தோடு இல்லைங்க. நீங்க யாரு? நீங்க நகரத்துக்கே நீங்க தேவனுக்காக எழும்புறீங்க. உங்க ஜெபம் நகரத்தை காக்கும். உங்க ஜெபம் அநேக உறவுகளை காக்கும். தெரியுங்களா?
எழும்பினார். யோனா எழும்பினான். எங்க எழும்பினாங்க? மகா நகரமாகிய நினிவேக்கு விரோதமாக எழும்பும்படியாய் கர்த்தர் பேசினார். அங்கே மகிமையை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். அதனால் நீங்கள் தேவனுக்காய் எழும்பும்போது நகரத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமையை தேவன் மகிமை என்ன பண்ணுவாங்க? உங்கள் மூலமா பார்ப்பாங்க. நேற்று முன்தினம் ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. அவருடைய கணவர் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஜெபித்த பிற்பாடு நல்ல கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். சடனா மறுபடியும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த செல் பாத்தீங்கன்னா அதிகரித்து கொண்டு வருவதாக டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. அப்போ நேற்று காலையில போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, நாங்க அந்த சுகத்தை நாங்க பார்க்கிறோம், இன்னும் ஜெபிங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நகரத்துக்கே நீங்கள் நிமிர்ந்திருக்கும்படியான பாத்திரங்கள். சமுதாயத்துல கர்த்தர் உயர்த்தி அழைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தம்பி பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த காணிக்கை அந்த தொகையை கொடுத்துட்டு ஒரு கண் கலந்துறாங்க. அங்கே உங்க ஜபத்தினால நான் எவ்வளோ எளிமையா இருந்தோம், நான் 55 ரூபாய்க்கு நான் அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போனேன், 20 வருஷம் நான் இவ்வளவு என்னை உயர்த்திருக்கிறா. 2 பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல ஹை லெவல்ல படிச்சு இன்னைக்கு நல்ல லெவல்ல இருக்கிறாங்க. நான் போய் பார்க்கும்போது ஒரு வீடு அப்படி இருக்கும். ஒரு வீடு பாழந்த ஒரு வீடு ஓடெல்லாம் அப்படி ஒரு இருக்கும். ஜெபிக்க 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 கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவர் கண் கலங்கினார். அவ்வளவு இதுவா பேசிட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போனாங்க. நான் யோசித்தேன், நம்முடைய தேவைக்காக ஆண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செய்யப்படியாக நீங்க எழும்புங்க. எதுவரைக்கும் எழும்புங்க? நகரத்துக்காக எழும்ப வேண்டும். நீங்க சிம்பிளா யோசிக்கிறீங்க, குடும்பம், பிரச்சனை, வேலை எல்லாம் தேவைங்க. அதுக்கு மேல தேவன் தேவை. எல்லா அவசியம் அதுங்க. குடும்பம், வேலை, பணம் எல்லாமே அவசியம்தான். அதற்கு மேல யார் அவசியம்? எனக்கு எல்லாம் அவசியங்க. குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அந்த கடமையை இதுவரைக்கும் தேவன் ஈவாய் செய்து கொண்டு வரும்படிய கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நம் வாழ்க்கையிலே அதுதான் நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு முடிவு செய்வோம். என்ன முடிவு? தேவனால், தேவாவினால் ஏவப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது என்ன வாழ்க்கை? தாயாக எழும்புகிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவது நான் யாருக்கு? பட்டணத்துக்கு, நினிவே மகா நகரமாகிய இந்த ஜெபம் தேசத்தில் மாற்றங்களை கொடுக்கும். இந்த ஜெபம் அற்புதங்களை செய்யும். இயற்கை சீற்றங்களுக்கு, நாசங்களுக்கு, மோசங்களுக்கு, வேதனைகளுக்கு, விபத்துக்கெல்லாம் உங்கள் ஜெபத்தினால் பெரிய பாதுகாப்பு. புரிஞ்சுக்கீங்க. நீங்க சிம்பிளா யோசிக்காதீங்க. நீங்களும் நாங்கள் யாரா இருக்கிறோம்? எழுந்து நிமிர்ந்து இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. எப்போ சொல்லுங்க? இந்த வருஷம் வருகிற நாட்டில் என்ன பண்ண? உங்களை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை நானே பார்த்து பரமப்படும்படியாக கர்த்தர் உயர்த்த போகிறார். அதுதான் நான் பரமப்படும் நினைக்காதீங்க. உங்களுடைய ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். ஊழியர்களால் உங்களை நீங்க பெருக எனக்கு சந்தோஷம் தான். சிறிய சபையில் அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நல்ல ஒரு பெருக்கத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன சபை தான், ஜெபிக்கும்படியான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சகோதரிகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபங்கள் தன் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறது. அதனால் இந்த ஆண்டில் ஒரு முடிவு எடுப்போம். இன்னொரு வசனம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். நாம் எழும்ப ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு யார் எழும்புவார்? இயேசு எழும்புவார். நீங்க எழுப்பிடுங்களேன். ஒரு படி நீங்க எழுப்பிட்டீங்கன்னா அவர் 4 எழும்புவார். உங்களுடைய வாழ்க்கை என்ற படகிலே யார் இருக்க வேண்டும்? இயேசு இருந்தானா என்ன பிரச்சனை உடனே எழும்பும். அந்த படகு படிக்குமா ப்ளீஸ்? படிச்சுட்டு அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் என்றார். அப்பொழுது மிகுந்த அமைதல்
உண்டாயிற்று. அதுவே இந்த வருஷம் குடும்பத்தில் மிகுந்த அமைதலை கொடுக்க எழும்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டில் நாம் எழும்ப என் தேவன் என்ன செய்ய போகிறார்? குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நஷ்டம், கஷ்டம், வியாதி, வேதனை ஒன்றுமே சொல்லுங்க. காரணம் என்ன? உங்கள் படகில் இயேசு இருக்கிறார். இயேசுவின் வார்த்தை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. இயேசு இருந்தா போதுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்க எழுந்து நிமிர்ந்து ஜெயிக்க போறீங்க. நீங்க தோற்க மாட்டீங்க. மறுபடியும் வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அடக்கி கடலை பார்த்து திகையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது காற்று இந்த ஆண்டு எல்லா காரியத்தையும் மாற்ற போகிறார். குடும்பத்துல சலசலப்பு, சண்டை, சச்சரவு ஒண்ணுமே சொல்லுங்க. நீங்க சண்டை போடலாம், அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாயை அடைச்சா என்ன பண்ண மாட்டாங்க? யார் வாயை தரக்கூடாது? சொல்ல மாட்டேங்க. சரிங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியே கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்களோ விழுந்து போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்களோ விழுந்து போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. நிமிர்ந்து நிற்போம், எழுந்து நிற்போம் இயேசுவின் நாமத்தினாலே. நிமிர்ந்து நிற்போம், எழுந்து நிற்போம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓடுங்கி ஓடுங்கி வாழ்ந்தோம், ஒடுக்க கட்டி இருந்தோம், தயங்கி தயங்கி வாழ்ந்தோம், தவித்துக் கொண்டே இருந்தோம். ஓடுங்கி ஓடுங்கி வாழ்ந்தோம், ஒடுக்க கட்டி இருந்தோம், தயங்கி தயங்கி வாழ்ந்தோம், தவித்துக் கொண்டே இருந்தோம். வாக்கு தத்தம் தந்த தேவனா, வாக்கு மாறோ, வாக்கு தத்தம் தந்த தேவனா, வாக்கு மாறோ. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்களோ விழுந்து போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. நிமிர்ந்து நிற்போம், எழுந்து நிற்போம் இயேசுவின் நாமத்தினாலே. நிமிர்ந்து நிற்போம், எழுந்து நிற்போம் இயேசுவின் நாமத்தினாலே. கலங்கி கலங்கி நின்றோம், கைவிடப்பட்ட தவித்தோம், கலங்கி கலங்கி நின்றோம், கைவிடப்பட்ட தவித்தோம். விழுந்து விழுந்து திறந்தோம், மூடிடவும் நினைத்தோம், விழுந்து விழுந்து திறந்தோம், மூடிடவும் நினைத்தோம். வாக்கு தந்த தேவன் வார்த்தை மாறவில்லை, வாழ வைத்த தேவன் நீரோ. உம்மை வார்த்தை பாடுவோமே நாங்களோ, வாழ வைத்த தேவன் நீரோ. உம்மை வார்த்தை பாடுவோமே நாங்களோ. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்களோ
இயேசு வாழ்க்கையில் இருந்தார். வேறு வார்த்தைகள் வாழ்க்கையில் இருக்கின்ற போது எந்த காட்டுகளை சேதப்படுத்தார். இந்த ஆண்டு சேதமில்லாத ஒரு வாழ்க்கை, இந்த ஆண்டு துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இந்த ஆண்டு சஞ்சலமில்லாத ஒரு வாழ்க்கை. எப்பொழுது நான் தேவனுடைய ஆவியினால் ஏற்பட்டு வாழ்கின்ற பொழுது. மறந்துடாதீங்க, நான் தாயாக எழும்பும் வரைக்கும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். இயேசு இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இயேசு இல்லாம உங்க வாழ்க்கை இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. உண்மையா இந்த அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த வாக்குத்தத்தம் 100% உங்க வாழ்க்கை நிறைவேறும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை வசனத்தை தவிர ஒன்று கிடையாது. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். நம்ம எரேமியா புத்தகம் ஏசாயா 52:1 வாசிங்க. 52:1 ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே, பரிசுத்த நகரமாக எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி. பாருங்க, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிச்சுக்குங்க. ஒரு உடை போல வல்லமை என்ன எடுத்துக்குங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார். உங்களால அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக் கொள், இலவசமாய் கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரமாகி வல்லமை பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்க. எழும்பணும் எழும்பணும். இந்த வருஷம் நீங்க எழும்பே ஆகணும். இந்த வருஷம் கர்த்தர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறபடியால் எழுத வேண்டும். கடைசி வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21:26 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 21:26. பாகையை கழற்றி கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போலிராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். பாகையை கழற்றி கிரீடத்தை எடுத்து போடு. இந்த வார்த்தை, இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். உண்மையாய் மேட்டுமையான காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒடுக்கும்படியாய் விரும்புகிறார். நம்முடைய தேசத்தில் நியாயமான ஆட்சி இருக்கும் என்று சொன்னால் தொடர்ச்சியான ஆட்சியை தேவன் கொடுப்பார். இல்லாவிட்டால் இந்த நாட்களிலே இங்கு சொல்லப்பட்ட வண்ணமாய் பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். மேட்டிமையான தன்மைகள் தேசத்திலும் சரி ஆட்சியிலும் சரி இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்வார் என்று பார்க்கிறோம். பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு. இந்த ஆண்டிலே இந்தியாவிலும் சரி நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி நன்மையான காரியங்களை செய்கின்ற போது ஆட்சி நிலையாயிருக்கும். ஜனங்களுக்கு ஒரு பாதிப்பையோ ஒரு பெருமையோ எந்த ஒரு காரியம் இருந்தாலும் கூட கிரீடம் எனப்படும் எடுக்கப்பட்டு விடும். நீங்க பாப்பீங்க. தாழ்ந்தவனை செய்வார்கள், தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை. அதனால் நம் வாழ்க்கையிலே தாழ்மை அவசியம். தாழ்மை என்னதுங்க? தாழ்மை இருந்தா எல்லாம் ஒழுங்கா வந்துடும். ஆமென் சொல்லுங்க. தாழ்மை இருந்தா
எல்லாம் ஒழுங்கா நம்ம வாழ்க்கையில வந்துடும். தேவன் எதிர்பார்ப்பது தாழ்மையுடன் தேவன் செய்கிற கிருபை. இந்த 5 அனுபவங்கள் நமக்கு அவசியம். சொல்லுங்க யாராவது ஒருத்தர். தேவாவினால் ஏவப்பட்டு எழுப்பினார்கள். இரண்டாவதாக தாயாக எழுப்பினார்கள். மூன்றாவதாக நீதிக்கு எழுப்பினார்கள். நான்காவது இயேசு நமக்காக எழும்புகிறவராய் இருக்கிறார். ஐந்தாவது எழும்பு எழும்பு சியோனே வல்லமையை தரிசிங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க ஜெபம் நடக்குது இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு விசேஷ வல்லமை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து ஒரு வாரமா நடக்கிற ஜெபத்தின் மூலமாய் பல மாற்றங்களை கத்து செய்து கொண்டு வருகிறார். உங்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சியை பார்க்கிறேன். வல்லமையை நீங்க தரிச்சு கொள்ளுங்க. இன்னும் அநேகர் என்ன பண்ணுங்க, ஜெபத்தை கூப்பிடுங்க. இன்னும் பாரத்தோடு ஜெபிங்க. இன்னும் கண்ணீரோடு ஜெபிங்க. தாகத்தோடு ஜெபிங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார். வல்லமை தரித்துக்கொள். அதுக்கப்புறம் நம்ம எசேக்கியேல் தாழ்ந்தவனை உயர்த்தி தாழ்மை நமக்கு அவசியம். தாழ்மை நமக்குள்ள இருக்கும் சொன்னால் நாங்களும் எழுந்து கடைசியா ஒன்று முடிச்சது. அதுக்கு 1 வசனம் வாசி. சங்கீதம் 20:7 வாசிங்க. முடிச்சது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து. நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது. எதுங்க எது இருக்குது? எதுவும் ஒண்ணாகாது. அவங்க இருக்கிறாங்க இவங்க இல்ல இல்ல. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவரை பத்தி பெருமையா பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான்னு பெருமையா பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை பெருமையா இருக்கு. நீங்க எங்க மத்த எதுவும் நமக்கு அவர் தான் எனக்கு. இனி ஒரு நாட்களை வந்து என்ன கிடையாதுங்க, மாதத்துக்கு ஒரு முறை வந்தா கம்யூனியன்லாம் இல்ல என்ன கிடையாதுங்க. இந்த இயர்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா நான் மாத்த போறேன். கர்த்தர் உணர்த்துக்கிறாருங்க. ஆமா, ஒரு 2 வாராவது வரணும். தூரமா இருந்து வரணும் பண்ணுங்க. ஒரு 2 வாராவது இமான்லாங்கிறாங்க என்ன பண்ணுங்க. ஒரு 2 வாராவது அவருக்கு இருக்கிறதுக்கு ஓப்பனா சொல்றேன். ஆண்டிக்கு வருது சொல்லுங்க. அதெல்லாம் இது கர்த்தருடைய நீங்க எழுப்பி பிரகாசிக்கணும் இல்லைங்களா? வல்லமை கொடுக்க போகிறா. உங்கள் வாழ்க்கை என்ற படைகள் இருக்க போகிறா. யோசிச்சு பாருங்க. உங்களை உயர்த்த போகிறா. எவ்வளவு காரியம் செய்யும் போது நான் விட்டு கொடுக்காம இருந்தா யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு விட்டு கொடுக்காதீங்க. யாருக்கு விட்டு கொடுங்க? தேவனுக்கு. தேவ பயம், தேவ அன்பு, தேவ தாழ்மை இருந்தா சபையை நாடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. சபை மேல உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். அதுக்கு ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவங்க பச்சையான அப்படிதான் தேவனுடைய சமூக நாட்டப்பட்டிருக்கணும். நீங்க வந்தே ஆகணும். தவறு என்ன பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு வியாதி வந்து ரொம்ப ஐசி லெவல்ல போனா வராதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நல்ல நல்ல புள்ளி பேசுறாரு. நீங்க வரலனா நினைக்கவே பண்ணும். நான் சொல்லுங்க நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் சுகமா இருக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆண்டு நீங்க செழிப்பா இருக்க போறீங்க. நீங்க செழிச்சாதான் நான் செழிப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க செழிச்சாதான் பாருங்க. நான் கனவை யோசிச்சேன். இல்ல வாயை திறந்தாதான் என்ன பண்ணுவாங்க நினைச்சதுங்க. நான் போனோமோ அப்படி என்ன பண்றது, காஃபி போடணும் நம்போ, கேக் கொடுக்கணும் நம்போ, மிக்சர் கொடுக்கணும் நம்ம அப்படியே ஒரு மாதிரி காலை 8 மணிக்கு அப்படியே சுத்திட்டு இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டோம். இதுவரை முடிக்கணும் இல்லையா நினைக்கும் போது சடனா எனக்குள்ள ஆவி என்ன பண்ணுங்க ஏவ தொடங்க என்ன பண்ணுங்க. உடனே கிரேஸ் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பண்ண நான் உங்களுக்கு எவ்வளவு பாஸ்ட் கேக் வராங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டி தம்பி அவங்க பிசினஸ் ஃபோன் பண்ணேன். எவ்வளவு நான் மிக்சர் நாங்க. அதுக்கப்புறம் ரேகாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ் பண்ண. தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க என்ன பண்றோம். ஓ இது மாதிரி ஜனம் இருக்கிற எனக்கு தான் அந்த விளக்கம் தெரியல. என்னதுக்கு எனக்கு அந்த தீர்க்கதரிசன வர எனக்கு. ஆனா இந்த வருஷம் எனக்கு தீர்க்கதரிசன வரம் கொடுத்திருக்காரு கர்த்தர். கடந்த ஆண்டெல்லாம் நீங்க ஒத்துழைச்சீங்க நடத்தணும். இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக ஒத்துழைங்க. நாமோ எழுந்து இங்க இருக்கிற யாரும் வெக்கப்பட மாட்டோம்.
இந்த வருஷம் குழந்தை இல்லாதவனுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார். நிமிர்ந்து நிற்க போறீங்க நீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஒரு வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. வீடு காரியங்களுக்கு ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். சொந்த சபையும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். அல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு நினைச்சேன் ஃபாரின் போயிட்டு வந்து ஒரு ஃபாரின்ல என்ன கிடைக்கிறது லிங்க் எதுவும் வெளியில அது மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு சில ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் தான் பிரான்ஸ் போனாரு, ஜெர்மன் போனாரு, போலந்து போனாரு. என்னதுங்க அது மாதிரி இந்த வருஷம் டைலாம் கட்டு தர மாதிரி ஆயிட்டாரு அவரு. நான் ஒரு வருஷமும் அவருடைய அன்புல என்ன பண்ணுனாங்க, எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு சகோதரி வந்து மகள், பட் அவங்க அப்பா வந்து அப்பவே அதெல்லாம் நினைச்சாரு, இப்ப நடக்குதாருங்க. வாலிபது நினைச்சாரு, இப்ப நடக்குதுங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாகிற அப்போது ஒரு இருதயத்தில் இருந்ததில்லை. வாலிபத்துல என்னெல்லாம் யோசனும் 62 வயசு நடக்குது. நாமே சொல்லுங்க பார்க்கலாம். 62 கர்த்தர் செய்கிறார். அப்ப பாருங்க எவ்வளவு தகப்பனை போல நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். அதனால் இந்த ஆண்டு கர்த்தர் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்வார். இன்னும் பெருகவே நீங்க என்ன பண்ண போறீங்க, பெருக செய்வார். இன்னும் மகிமையான காரியம் செய்வார். இனி குடும்பத்துக்குள்ள துக்கம் சத்தம் நடுங்க சண்டை சச்சரவுலாம் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. எல்லாரையும் மாத்தலாம், அவரை மாத்த முடியாது, அவரை தான் மாத்த போறார். நாம சொல்லுங்க. கர்த்தர் தானிலே விசேஷித்த காரியத்தை நாம் திருச்சபையிலே செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தை அதுதான். தாழ்ந்தவர்களாகிய நம்மை கர்த்தர் செய்ய போகிறார், உயர்த்த போகிறார். உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. நாம் யாவரும் எழுந்து, தனியா சொல்ல, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். இந்த பாட்டு கூட போது நாங்க எல்லாம் உண்மையில தான் பண்ணுங்க சேர்ந்துதான் சொல்லியிருக்கானுங்க. நாங்க எல்லாருமே எழுப்பிட பண்ணுங்க. ஒடுங்கி வாழ்ந்தோம், கலைச்சி ஓய்ந்த ஐயா. அதுக்கு ஒடுங்கி என்ன பண்ணணுமோ சபையில அனைவரும் ஒடுங்கி வாழ்ந்தோம். ஆனா எல்லாம் மாறிட்டு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒடுக்கத்தை மாற்றி அற்புதம் செய்ய போகிறார். அடுத்த ஆண்டுல ஒரு பெரிய சாட்சியோடு நாம் கடந்து வரும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி கண்களை மூடி பார்ப்போம். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்பா. நிற்போம் அல்ல, நிற்கிறோம் அப்பா. ஜெயிச்சுட்டையா நாங்க. நீங்க ஜெயிச்சீங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சீங்க. நான் தோற்று போன யோசனை இல்லையா. இந்த ஆண்டு ஜெயம் நிமிர்ந்து நிற்பேங்க. நான் சமுதாயத்திலே என் உறவுகள் விரலிட்டு பேசினாங்கல்ல, என்னை இழிவா யோசிச்சாங்கல்ல, என்னை ஏழமா சிரிச்சாங்கல்ல, இல்லப்பா நீங்க இறங்கி வந்துட்டீங்க. என்னோடு கூட இருக்க போறீங்க. புயல் வீசினது உண்மைதான். ஆண்டவரே, படகு மூழ்க முடியாத சம்பவம் நடந்தது உண்மைதான். ஆனால் இந்த ஆண்டு என் படகிலே, என் குடும்பம் வாழ்க்கை என்ற படகிலே இருப்பதற்காக நன்றி ஐயா. எல்லாத்தையும் அமைதிப்படுத்துங்க. கண்ணீர் இருக்கலாம் இன்றைக்கு, வியாகுலம் இருக்கலாம் இன்றைக்கு, வேதனை இருக்கலாம் இன்றைக்கு. எல்லாத்தையும் அமைதிப்படுத்துங்க தகப்பன். எல்லாவற்றையும் மாற்றத்தை கொடுங்க ராஜா. ஓ தேங்க்யூ ஆண்டவரே. அடிமை வழக்கத்திலிருந்து கர்த்தாவே எங்கள் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ராஜா. ஒரு குடும்பத்தில் ஆண்டவரை அப்படியான அடிமை தனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க முடியாது. இறங்கியதாக தகப்பன் எழும்பி நிமிர்ந்து நிற்கும்படி ஆய்த்திருக்கிறேன் அல்லவா கர்த்தாவே. எழுமனையா நிமிர்ந்து நிற்கணும் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எழுத வேண்டிய காரியத்தை பேசுவதற்கை சோதனை ஐயா. எங்களுக்காக இந்த புதிய ஆண்டிலே முதல் நாளிலே இந்த நேரத்தில் எங்களுக்காக எழுதி விட்டீர் ஐயா. காற்று ஆண்டவரே அமைதியாகிறது கர்த்தாவே. கொந்தளிப்பு அமைதியாகிறது கர்த்தாவே. வெட்கம் சோதனை வேதனையெல்லாம் மாற்றப்படுகிறது கர்த்தாவே. இந்த இரவு நேரத்திலே கர்த்தாவே மகிமை எங்கள் குடும்பத்தில் இறங்குவதற்கை நன்றி ராஜா. நாங்கள் போகும்போது மகிமை எங்கள் குடும்பத்தில் சூழ்ந்து வருவதற்கை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் சொல்லுங்க. நானோ குடும்பமோ எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் சொல்லுங்க. ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அறிக்கையிடுங்க. அதே போல் தீர்மானம் செய்யுங்க. அறிக்கையிட்டு தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தீர்மானித்த தேவ ஜனங்களுக்காக நன்றி ராஜா. அன்றைய தீர்மானித்தவர்கள் தாழ்ந்தவள் ஐயா.
ஐயா. இந்த வார்த்தையை கனமாய் ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு, தாழ்மையோடு மனதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால் தாழ்ந்த ஜனங்களை உயர்த்தப்படுகிறார்கள். என்னுடைய குறைய சொன்னாரு, என் குற்றம் சொன்னாரு, இப்படி எல்லாம் யோசிக்கிறவர்கள் தாழ்ந்த நல்ல கர்த்தாவே, இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சாமுவேல் சொன்னபோதையா சிறந்த தீர்க்கதரிசியை மாற்றது போல கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஐயா. இந்த இரவை நிமிர செய்து விட்டீர் ஆண்டவரே. நாங்களோ வெற்றி இந்த இரவை அடைந்து விட்டோம் ஐயா. வெற்றிக்குரிய படிகளை திறந்து விட்டீர் ஐயா. வெண்கல கதவை திறந்து விட்டு, இரும்பு தாழ்பாலை முடித்து விட்டு, அந்த இருக்கிற பொக்கிஷங்கள் எங்களுக்காக ஆண்டவரை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் ஐயா, நன்மை உண்டாகட்டும் ஐயா. எங்கள் மாநிலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் ஐயா. வேதனைக்கெல்லாம் விளக்குங்க, வெட்கத்துக்கெல்லாம் விளக்குங்க ஐயா. இறங்குங்க ராஜா, எங்கள் தேசத்துக்காக இறங்குங்க, எங்கள் மாநிலத்துக்காக இறங்குங்க ராஜா, இறங்குங்க ராஜா, இறங்குங்க ராஜா. இடம் படிக்கப்படும் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா. நியாயமான ஆட்சியில் நடக்கட்டும் ஐயா, நேர்மையான ஆட்சியில் நடக்கட்டும் ஐயா. ஓ நாடு துதிக்கிற ஐயா ஆண்டவரே. ஜனங்களுக்குள் பிரிவினைகள் வர வேண்டாம் ஆண்டவரே, மத ரீதியான தன்மைகள் வர வேண்டாம் ஆண்டவரே. மகிமையின் தேவன் வெளிப்படுவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யோனா மகா நகரத்துக்கு நீதிக்கு எழுப்பினது போல ராஜா, நாங்கள் எங்கள் பட்டணத்துக்காக எழுப்பும்படி அழைத்திருக்கிறோம் ஐயா. மகா நகரமாகிய எங்கள் மாநிலத்துக்காக எழுப்பும்படி அழைத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் பட்டணத்துக்காக, எங்கள் ஊருக்காக எழுப்பும்படி அழைத்திருக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி ஐயா. வாழ்க்கை என்ற படக்கில் இயேசு இருந்தபடினால் இந்த இரவே எல்லாம் அமைதலாயிற்று, எல்லாம் அமைதலாயிற்று, எல்லாம் அமைதலாயிற்று ஐயா. நன்றி, நன்றி. அற்புதத்துடைய கரம் இறங்கினதற்காக சோத்திரம் ஐயா. என்ன தேவைக்காக இறங்குகிறார்கள், தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. கொடுக்கப்படுவதாக, பலத்தினுடைய வாசல் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, வாசல் திறக்கப்படுவதாக, பல்லவத்தின் வாசல் திறக்கப்படுவதாக, வானத்தின் வாசல் தேவனுடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஓ பபலவ சபலபலபதுருபியாதியா. நன்றி, 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 நன்றி ஐயா. செய்தி யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில எழுப்பி நிமிர்ந்திருக்கும்படியாக வானத்தினுடைய வாசல் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. நன்றி ஐயா. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டீர் ஐயா. நாங்கள் எழுபவருக்கு என்ன வழி என்று சொன்னீரோ அந்த வழியில் வாழும்படியான அந்த கிருபை வரத்தை கொடுப்பீராக, அனுக்கிரகத்தை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக ராஜா. ஆசீர்வதியம் ஐயா. எழுந்து நிமிர்ந்திருக்க வைத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க. பேர் பேரால் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, குழந்தைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ராஜா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறாங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் பண்ணவரை குழந்தை பாகத்தை கொடுப்பீராக ராஜா. வேலைக்காக முயற்சிகளுக்கு வேலைகளை கொடுப்பீராக ராஜா. நன்றி, 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 நன்றி. பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லைகளை விட்டு விலகி போவதாக ராஜா. ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரே வாதை அணுகாதபடிக்கு ராஜா வல்லமை சூழட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாபா பாபா துரபல துரபியா. ஓ glory Lord, glory Lord, glory Lord, glory Lord. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி, மீட்பரே உமக்கு நன்றி, மேலானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நடுவிலே கடந்து வந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சொல்ல முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஏன் மாத்திரம் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே எங்களை எழுந்து நிமிர்ந்திருக்கும்படி இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிவரும் காலங்கள் உண்மை மேன்மை பாராட்டு, உண்மை மேன்மை பாராட்டு, உண்மை உயர்த்தபடியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே இயேசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடு நினைக்கும் நம் அனைவரும் கூட நினைக்கும் இருப்பதாக. ஆமென்.